ஹலோ சார், கேக்குதுங்களா? கேக்குது சார், கேக்குதுங்களா? ஓகே. சாரி, இங்க நெட் மழை பயங்கரமா இருக்கு. ஸோ வாசிக்கலாம். சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 103ஆம் வசனம். உம்முடைய வார்த்தைகள் சிஸ்டர் வாசிக்க முடியுமா? இல்ல கிளின்டன் வாசிக்கிறேன் பிரதர். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு வாசிங்க. எவ்வளவு இனிமையானவைகள், ம் என் வாய்க்கு அவைகள் தேனும் ம் மதுரமாயிருக்கும். ஸோ இங்க என்ன சங் சொல்றாரு சங்கீதக்காரன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இங்க வந்து காதுக்குன்னு அவர் மென்ஷன் பண்ணல. அவர் எதைதான் மெயினா குறிக்கிறாருன்னா, தன்னுடைய நாவுக்கு இனிமையானவைகள் அப்படின்னு சொல்றாரு. என் வாய் அவைகளை தேனிலும் மதுரமாய் இருக்கும். அது வந்து அதோட சுவை எப்படி இருக்காமா, அவருக்கு தேன் போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த ஒரு தேன் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்ற அந்த ஒரு விஷயத்த தான் என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு நம்மளும் உணர போறோம் அப்படின்னு பார்க்கலாம். So, வேதத்துல பல்வேறு இடங்கள்ல என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, வேதத்தை வந்து ஒரு சுவையா பாவிக்கப்பட்டு பேசப்பட்டிருக்கு. அதே மாதிரி 16ஆம் வசனம் வாசிச்சுட்டு அதாவது எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல உம்முடைய வார்த்தைகள் உடனே உட்கொண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. So, அவருடைய வார்த்தைகளை கிடைச்ச உடனே அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா உட்கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற மெயின் இது என்னன்னா, ஒரு விருந்து. அந்த விருந்துல நீங்களும் நானும் பங்கெடுக்கணும். மன்னிக்கவும், இங்க நெட்வொர்க் கவரேஜ் ரொம்ப பிரச்சனையா இருக்கு. ஸோ அதனாலதான் கட் ஆயிட்டே இருக்கு. ஸோ மன்னிக்கவும். ஸோ நீங்க பாக்குறோம், பழைய ஏற்பாட்டுல 39 புஸ்தகங்களும் புதிய ஏற்பாட்டுல 27 புஸ்தகங்களும் இருக்கு அப்படின்னு பார்க்கறோம். ஸோ இப்ப ஒரு கேள்வி உங்க எல்லாருக்குமே என்னன்னா, இத்தனை புஸ்தகங்கள் நமக்கு இருக்குன்னு தெரியும், 66 புஸ்தகங்கள் இருக்குன்னு தெரியும். எல்லா வசனமும் உங்களுக்கு புரிந்ததா அப்படின்னு ஒரு கேள்வியை உங்க முன்னாடி வைக்கிறோம். நீங்க மியூட் எடுத்துட்டு சொல்லலாம், எல்லா வசனமும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு பிரதர் அப்படின்னா கண்டிப்பா நீங்க சொல்லலாம், நான் வந்து நோட் பண்ணிக்கிறேன். புரியல அப்படின்னாலும் புரியல அப்படின்னு சொல்லுங்க. மியூட் எடுத்துட்டு கூட சொல்லலாம், நீங்க தப்பு கிடையாது. கேக்குதுங்களா நான் பேசுறது?
ஓகே, புரியுது. நான் கேட்ட கேள்வி புரிஞ்சுதா? நீங்க இப்ப இந்த இதுல வந்து ஆக்சுவலா இப்ப நெட்வொர்க் கவரேஜ் ப்ராப்ளமா இருக்காலும் ஃபுல்லா நம்ம இன்டராக்ட் பண்ணாதான் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பாடம் புரியும். ஸோ முழுக்க நான் என்ன பண்ணுவேன்னா கேள்விகள் கேட்பேன். அதுக்கு நீங்க தெரிஞ்சதோ இல்லையோ உங்களுடைய அவுட்புட் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க கொடுக்கணும். கொடுத்தா மட்டும் தான் என்ன பண்ண முடியும்னா கண்டினியூ பண்ண முடியும். ஸோ வேதத்துல நான் படிச்ச வரைக்கும் எனக்கு எல்லா வசனமும் புரிஞ்சிருச்சு பிரதர், இல்ல புரியல அப்படின்ற ஒரு அவுட்புட்டை வந்து நீங்க என்ன பண்ணணும் கொடுக்கணும்னு கேட்கிறேன். சிஸ்டர் அபிகாயில் உங்களுக்கு பதில்? யாரையும் கேள்வி கேட்கணும்னு இல்ல, பாடத்துல வந்து நமக்கு இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அதனால சார் புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு கேள்வி? உங்களுக்கு எல்லா வசனமும் புரிஞ்சுதா? இளையராஜா பிரதர், கிளின்டன் பிரதர்? புரிஞ்சுது பிரதர். எல்லா வசனங்களும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா? இல்ல பிரதர். இல்லைங்களா? சரி, ஓகே. அதுதான் சரி, எப்படி புரிஞ்சுதுன்னு அடுத்தது கேட்குறேன். சரி, ஓகே. இப்ப நம்ம வேதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல்வேறு விதமான தவறான புரிந்து கொள்ளுதல் என்ன இருக்கு அப்படின்னா நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்துல இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முதலாவது புஸ்தகம், வேதாகமத்தின் முதல் புஸ்தகம் அது எது? யாருக்கா தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்க. இளையராஜா பிரதர் ஏதோ சொன்னீங்க நினைக்கிறேன். ஆதியாகமம் பிரதர். கரெக்ட், ஓகே, ஆதியாகமம். ஸோ இப்போ ஆதியாகமத்துக்கே வந்துருவோம். இப்போ முதலாவது நம்ம வேதத்தை கண்டிப்பா என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு வருஷமாவது நம்ம வாழ்க்கையில வாசிச்சிருப்போம். ஏதாவது ஒண்ணு இந்த ஆதியாகமத்துல நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு போயிடலாம். ஸோ ஒரு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல என்ன இருக்கு ஏதாவது ஞாபகம் இருக்குங்களா? என்ன ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்து ஃபுல்லா என்ன இருக்கு ஞாபகம் இருக்குங்களா? சிஸ்டர் ஏதாவது சொல்ல வரீங்க, எனக்கு கேட்க மாட்டேங்குது, மன்னிச்சிருங்க. ஹலோ சிஸ்டர், கேக்குதுங்களா? ஓகே, கம்மி ஆயிடுச்சு பிரதர். பேசுங்க. கேக்குதுங்களா இப்ப? இப்ப கேக்குது பிரதர். ஸோ ஆதியாகமத்துல நமக்கு நல்லா தெரியும் சிஸ்டிபின் நாள்கள் பத்தி தான் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதியாகமம் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கும். ஸோ இதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஆதியாகமம் முதல் சாப்டர்ல இருந்து ஒரு கேள்வியை நம்ம பார்ப்போம். அதாவது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நம்ம பார்ப்போம். நானே வாசிச்சறேன், ஏன்னா நமக்கு டைம் கம்மியா இருக்கிறதுனால. என்ன பாக்குறோம் அப்படின்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று அப்படின்னு பாக்குறோம். ஸோ 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னா வெளிச்சம் உருவாயிருச்சுன்னு பாக்குறோம். தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்றும் பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார், சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி 1ஆம் நாள் ஆயிடுச்சு. சோ இப்ப நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு வெளிச்சத்தை தேவன் எந்த நாள்ல உருவாக்குனார் அப்படின்னு இப்ப வாசிச்ச வசனத்துல இருந்து நமக்கு புரியுது அப்படின்னா 1ஆம் நாள்ல உருவாக்கியிருக்கார் அப்படின்றது நமக்கு புரிஞ்சிருச்சு. கரெக்டுங்களா? சோ தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இரவுக்கு இரவு என்று பெயரிட்டார், சாயங்காலம் விடிய காலமும் ஆகி 1ஆம் நாள் ஆயிடுச்சு. சோ முதல் நாள்லயே என்ன இருக்கு அப்படின்னா வெளிச்சம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு. சோ வெளிச்சம் இப்ப பூமிக்கு வெளிச்சம் உருவாக்கப்பட்டுச்சுன்னா நமக்கு இப்ப வெளிச்சம் எதுல இருந்து வந்துட்டு இருக்கு? சூரியன்ல இருந்து வந்துட்டு இருக்கு. கரெக்டுங்களா? நைட்ல சந்திரன்ல இருந்து வந்துட்டு இருக்கு. சோ சூரியன் சந்திரன் கிட்ட இருந்து நமக்கு என்ன வருதுன்னா வெளிச்சம் வந்துருக்கு. ஆனா நமக்கு சூரியன் சந்திரனை தேவன் எப்பதான் உருவாக்குறார் அப்படின்னு வசனம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துலதான் இருக்கு. என்னன்னா பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக கடவது, வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களை உண்டாக கடவுது. சுடர்கள் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், சூரியன் சந்திரன் பார்க்கலாம். சோ சுடர்களையே வந்து ஆண்டவர் எப்பதான் உருவாக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாயங்காலம் விடிய காலமாயி அதுக்கு அடுத்த அதாவது 19ஆம் வசனத்துலதான் அந்த நாள் முடியுது. அது எத்தனாவது நாள் பார்த்தோம்னா 4ஆம் நாள் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கணும்.
சோ சுடர்கள் உருவானதே 4வது நாள்னா வெளிச்சம் எப்படி 1ஆம் நாள்லயே வந்திருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இப்ப நான் முன்னாடி வைக்கிறேன். சோ இதை வந்து நல்லா செஞ்சுட்டே இருங்க. சரிங்களா? இது எப்படி சாத்தியம்? ஏன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒளி உருவாயிடுச்சு. கரெக்டுங்களா? ஆனா பூமிக்கு ஒளி எதுல இருந்து தான் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுடர்கள் கிட்ட இருந்து தான் வருது. ஆனா சுடர்களை தேவன் எப்பதான் உருவாக்குனார் அப்படின்னா 4ஆம் நாள்ல தான் உருவாக்கி இருக்காருன்னு 19ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். சோ இப்படி இருக்கும்போது எப்படி சுடர்களே இல்லாம ஒளின்ற ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி என்ன பண்றேன்னா முன்னாடி வைக்கிறேன். இன்னைக்கு ஃபுல்லா இப்படிதான் இருக்கும். உங்களுடைய மனக்கண்கள்ல வந்து வேதத்துல இருக்கிற கேள்விகள், அதாவது யாருமே கேட்கறது இல்லை, நமக்கு புரியாத விஷயங்களை நம்ம யாருமே என்ன பண்றது இல்லைன்னா கேள்விகள் வந்தா கூட நம்மளுடைய சபை சர்ச்லயோ எங்கேயுமே என்ன பண்றது இல்லைன்னா இந்த கேள்விகள்லாம் நம்ம கேட்கறதே கிடையாது. கண்டிப்பா இதை போய் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய சர்ச்ல கேளுங்க தாராளமா. இப்ப இதை மைண்ட் செட்ல அப்படியே வச்சுக்கங்க. இது ஃபர்ஸ்ட் கேள்வி. ஓகேங்களா? இதுக்கு பதில் கண்டிப்பா பார்ப்போம், கடைசியில பார்ப்போம். இப்ப 2வது கேள்வி நான் கேட்கிறேன். கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு தம்பதியினர் இருக்காங்க. ஒரு சின்ன ஒரு கதைன்னு வைத்துப்போம். ஓகேங்களா? இப்ப 2 தம்பதியினர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப நாளா வந்து குழந்தை இல்லை அப்படின்னு வச்சுக்கிறோம். சோ அவங்களுக்கு குழந்தை இல்லாம சகோதரி எப்படி இருக்காங்க அப்படின்னா தேவனுக்கு ரொம்ப விசுவாசமா இருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். சர்ச்சுக்கெல்லாம் ரெகுலரா போற ஒரு சகோதரி, பைபிள் வாசிக்கிற ஒரு சகோதரி. சோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்கு ஏன் குழந்தையே இல்லை அப்படின்னு நம்ம ரொம்ப நாளா யோசிக்கும் போது அவங்களுக்கு ஒரு தோணுது என்னன்னா நம்முடைய கணவர் வந்து எப்படி இருக்காரு அப்படின்னா வேதத்திலயோ சர்ச்சிலயோ என்ன இல்லை அப்படின்னா அவருக்கு வந்து விசுவாசமே கிடையாது. அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா வருவாரு, வந்து சர்ச்சில் விட்டுட்டு போயிடுவாரு, அந்த மாதிரிதான் இருக்காரு அவங்க ஹஸ்பண்ட். சோ அப்படி இருக்க போது சகோதரிக்கு தோணுது இதனாலதான் தேவன் நமக்கு என்ன பண்ண ஆண்டவர் வந்து நமக்கு வந்து குழந்தை கொடுக்கலையோ அப்படின்ற ஒரு தாட். ஏன்னா வேதத்துல நம்ம பல்வேறு பகுதிகளில் வாசிப்போம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு கூட ரொம்ப குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு காலம் வந்து கூட அவங்களுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கணும், குழந்தை கொடுக்கப்பட்டிருக்கும். சோ அதனால அவர் யோசிக்கிறாங்க சகோதரி ஒருவேளை அவங்களுடைய கணவர்னாலதான் இந்த நிலைமையோன்னு சொல்லிட்டு அவங்க கணவரை அணுகுறாங்க. அவங்க கணவர்கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி நீங்க வந்து வேதத்தை வாசிக்கிறது இல்லை, பைபிள் படிக்கிறது இல்லை, சர்ச்சுக்கு வர்றது இல்லை, அதனாலதான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி தேவன் கொடுக்காம இருக்காருன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சகோதரன் அவங்களுடைய கணவர்கிட்ட சொல்றாங்க. கணவருக்கும் எனக்கு குழந்தை ஓகே ஒத்துக்கிறாரு அவரு. சரி நான் வரேன், ஏன்னா எனக்கு குழந்தை கிடைக்கணும். சரி ஓகே நான் வரேன், ஆனா இப்போதைக்கு பாதி தான் நான் செய்வேன். என்ன அப்படின்னா நான் சர்ச்சுக்கு இப்ப வந்துடுறேன், குழந்தை பிறந்தவொடனே நான் பைபிள் வாசிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ அப்படின்னு அவர் சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் ஓகே சகோதரியும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் காலங்கள் போது கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு என்ன பண்ணப்படுது அப்படின்னா ஒரு குழந்தை பிறக்குது. சோ பிறக்கிற வரைக்குமே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கோயில் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. ஓகேங்களா? சபைகளுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. சோ குழந்தை பிறக்குது, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. குழந்தைய வந்து அவரு தன் கையில தூக்குறதுக்கு வராரு. தூக்கும் போதே அந்த அம்மா சொல்லிடுறாங்க என்ன பண்ணுங்கன்னா குழந்தைய தொடாதீங்க. ஏன் சொல்றாங்க அப்படின்னா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், குழந்தைய தொடுறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணணும்னா வேதத்தை வாசிக்கணும். ஏன்னா அதான் சொன்னீங்க, குழந்தை பிறந்தோடனே நான் வேதத்தை வாசிப்பேன் அப்படின்னு சொன்னீங்க. சோ பைபிள் அவர் உடனே சொல்றேன் இங்க எங்க பைபிள் இருக்கும்போது ஆஸ்பத்திரியிலன்னு சொல்லும் போது இருங்க நான் எடுத்துட்டு வந்தேன், சொல்லுவீங்கன்னு தெரியும், நாங்க வேதம்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாங்க. அவர் என்ன பண்ணுவாரு எல்லாரும் போல பண்ற மாதிரி நேரா ஒரு அதிகாரத்தை ஓபன் பண்றாரு, ஒரு வசனத்தை வாசிக்கலாம்னு ஓபன் பண்றாரு. இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு கேட்கிறேன், வேதத்தை நீங்க அப்படி பிரிச்சீங்கன்னா டக்குன்னு திறந்தீங்கன்னா எதுதான் வரும்னா சங்கீதம் தான் வரும். ஏன்னா அதுதான் பல்வேறு கணக்கான அதிகாரங்கள் இருக்கு. ஸோ திறந்த உடனே சங்கீதம் வருது. சங்கீதம் வந்த உடனே அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா இந்த சங்கீதத்தை தான் வாசிக்கிறாரு. திறக்கிறாரு, திறந்த உடனே சங்கீதம் 137 9ஆம் வசனம் வருது. என்னன்னா உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதுகிறவன் பாக்கியவான் அப்படின்னு வருது. இதை பார்த்த உடனே அவருக்கு எப்படி இருக்கும் யோசிச்சுப்பாரு. முதலாவது வேதத்தை எடுக்கிறாரு, வேதத்தை வாசிக்கணும் அவங்க ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க, குழந்தை பிறந்துருச்சு, சரி சொன்னதை செய்வோமேன்னு சொல்லிட்டு வேதத்தை திறக்கிறாரு. திறந்த உடனே அவர் வர முதல் வசனம் இதுதான் இது நடந்த ஒரு இதுதான் பாக்குறாருன்னா உன் குழந்தையை பிடித்து கல்லின் மேல் மோதுகிறவன் பாக்கியவான். அதோட முடி வச்சவர் தான் பைபிள், தொடவே அதை விட்டுட்டு என்ன பண்ணிட்டாருன்னு எப்பா என்ன ஆள விடு அப்படின்ட்டு போயிட்டாரு. சோ இது எதுக்கு நான் இப்ப சொன்னேன் அப்படின்னா அந்த வேதத்தோட வசனம் எதுக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்றதை அவர் புரிஞ்சுக்கல. பல்வேறு நம்மளுடைய கிறிஸ்தவ சமுதாயத்துல இப்படிதான் இருக்கு. வேதத்தை எதுக்காக நம்ம படிக்கிறோம், என்ன நோக்கத்துல படிக்கிறோம், எதுவுமே என்ன பண்றது கிடையாது அப்படின்னா தெரியறதில்ல, புரியுறது இல்லை, புரிஞ்சு நம்ம படிக்கிறதே கிடையாது. இந்த மாதிரி ரொம்ப குருட்டாட்டமாக தான் என்ன பண்ணப்படுதுன்னா வேதம் வந்து அணுகப்படுது அப்படின்னு. இப்ப இந்த ஒரு இதையும் வச்சுட்டேன், கரெக்டுங்களா? சோ முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்,
ஆதியாகமம் பார்த்தோம். இரண்டாவது இப்ப இந்த ஒரு இதை பார்த்தோம். இப்ப அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சங்கீதம். எப்போதுமே நமக்கு பரிச்சயமான ஒரு அதிகாரம் என்ன அப்படின்னா 1ஆம் சங்கீதம். கரெக்டுங்களா? 1ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் தான் இருக்கும். துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு பார்க்கணும். சோ இப்ப இங்க கேட்கிற நான் கேள்வி, இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னா யாரால இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தில் தியானமாவே இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி. உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஒரு நாளைக்கு வந்து ஃபுல் 24 ஹவர்ஸுமே வேதத்துல தியானமா இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி சொன்னா என்ன சொல்லுங்க சிஸ்டர்? இல்லைங்களா பிரதர்? கட் ஆயிட்டு இருக்கிறாங்க பிரதர். அப்படியா? சரி, நீங்க எடுங்க பிரதர் கிளாஸ். ஓகே. சோ இப்ப நம்ம வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னும் 24 மணி நேரத்துல 24 மணி நேரமும் வேதத்துல தியானமா இருக்கணும் அப்படின்னா யாராலே முடியுமானா முடியாது. ஏன்னா கண்டிப்பா என்ன ஆகுது, ஒரு நாள் வாழ்க்கையில எந்திரிக்கிறோம், காலையில குளிக்கும் போது வேதத்தை படிச்சுட்டே குளிக்க முடியுமா? முடியாது. சில பேர் வந்து உடற்பயிற்சி செய்யறாங்க, சாப்பிட்றோம், ஆஃபீஸ் போற இடத்துல நம்ம படிச்சுட்டே இருக்க முடியுமா? முடியாது, வாய்ப்பே இல்லை. சாப்பிட்றோம், திருப்பியும் ஒரு 8 மணி நேரமாவது என்ன பண்றோம்னா தூங்குறோம். ஸோ இப்ப கண்டிப்பா என்ன பண்ண முடியாதுன்னா வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்க முடியாது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதுக்கு என்ன பொருள், இதுக்கு எப்படி இது வந்து அதை ஏன் தேவன் சொன்னார், அப்ப தேவன் சொன்னது தப்பா அப்படின்ற ஒரு கேள்வி என்ன ஆகும்னா நமக்கு வரும். ஸோ இந்த கேள்வி என்ன பண்ணுங்கன்னா மனசுல வைங்க. அடுத்ததையும் வைக்கிறோம். அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தோமா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல என்ன அப்படின்னா, முதலாவது தேவன் வந்து மனுஷனை சிருஷ்டித்தார், அவனுக்கு வந்து ஆதாம் என்று பெயரிட்டார். அப்புறம் அவனுடைய விலா எலும்பிலிருந்து ஏவாளை சிருஷ்டித்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அவர்களுக்கு முதலாவது ஒரு கட்டளை கொடுத்தார், என்னன்னா இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ என்ன பண்ணுவேன்னா சாகவே சாவாய் அப்படின்றத சொன்னார். கரெக்டுங்களா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட முதல் கட்டளை என்னன்னா இதுதான், இந்த கனியை புசிக்கும் நாளிலே என்ன பண்ணுவேன்னா சாகவே சாவாய் அப்படின்னு சொன்னார். அதாவது அந்த ஒரு ஜீவ விருட்சத்தின் கனியை வச்சுட்டு அந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ என்ன பண்ணிடுவ, சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, ஆதாம் அந்த நாள்ல செத்தாரா அப்படின்னு கேட்டோம்னா அவர் நீங்க என்ன பதில் சொல்வீங்க? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல தேவன் சொல்லியிருக்கார், தேவனுடைய வார்த்தை இது என்னன்னா, இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ என்ன பண்ணுவ, அந்த நாளிலே செத்துருவ அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆதாம் என்ன ஆகல அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்படின்னா சாகல. அவர் என்ன சாகலன்னா அந்த நாள்ல சாகல அப்படின்னு பார்க்கிறோம். எப்படி சொல்றீங்க பிரதர் அவர் அந்த நாள்ல சாகல அப்படின்னா, அதுக்கும் வேதத்துல வசனம் இருக்கு. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அவர் எத்தனை வருஷம் வாழ்ந்தாராமா? 930 வருடம் வந்து வாழ்ந்திருக்காரு அப்படின்னு பார்க்கிறோம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல 930 வருஷம் வந்து ஆதாம் உயிரோடு இருந்துதான் மதிச்சிருக்காரு. அப்ப எப்படி இது கரெக்டா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரும். இப்ப தேவன் இதை சொல்லிட்டாரு. சாத்தான் ஒண்ணு சொல்லியிருக்கான். அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதி ஆகமத்துல 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீ சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது அப்படின்னு பார்க்கணும். சோ இப்ப இங்க என்ன ஆகுதுன்னா, தேவன் என்ன சொல்றாரு, இந்த கனியை நீ சாப்பிடுற நாளிலே சாகவே சாவாய்ன்னு சொல்றாரு. நீங்க சாத்தான் என்ன சொல்ற, நீங்க சாகவே சாவதில்லைன்னு சொல்றோம். சரி, இப்ப இதை அப்படியே பார்த்தோம்னா நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, சாத்தான் சொன்னதுதான் உண்மை மாதிரி தெரியுது. கரெக்டுங்களா? அப்ப இதை போய் வெளியே சொல்ல முடியுமா? கிறிஸ்தவர்களாக ஆகிய நம்ம வந்து சாத்தான் சொன்னதான் நடந்துச்சு, தேவன் சொன்னது நடக்கலன்னு சொல்ல முடியுமா? அப்ப இதுக்கு என்னதான் பொருள், இதை ஏன் நம்ம யோசிக்கல இவ்வளவு நாள் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஏன்னா எனக்கு வந்து இது ஒரு நாள், அதனாலதான் நான் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணேன். தேவன் சொன்னது நடக்கல, சாத்தான் சொன்னது நடந்திருக்கு. அப்ப இது என்ன பொருள், எப்படி இது அப்படின்ற ஒரு கேள்வி என்ன ஆகும்னா வரணும். ஏன் வரணும் அப்படின்னா, நம்ம யாரதான் பிரதிபலிக்கிறோம்னா
நம்ம பேர் என்ன, நமக்கு பொதுவான பேர்னா நமக்கு பேர் கிறிஸ்தவர்கள். சரிங்களா? கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறவர்கள், கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்கள்னு சொல்றோம். ஸோ கிறிஸ்துவர்களா இருந்துக்கிட்டு ஆண்டவர் கொடுத்த வேதத்தையே நமக்கு ஒன்றும் புரியல அப்படின்னா, அவரு சொன்ன விதமா நம்ம புரிஞ்சுக்காம நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுற விதமா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது என்னது கிடையாது, கிறிஸ்தவர்கள் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த கேள்விகளுக்கு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா பதில் சொல்லவே முடியாது அப்படின்னு பார்க்கணும். இப்ப இந்த ஒரு கேள்வியும் மைண்ட்ல வச்சுக்கங்க. ஆதி ஆகமத்துல இன்னொரு ஒரு கேள்வி, ஆதாம் ஏன் பழத்தை புசித்த நாள்ல சாகல அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்ம வைக்கணும். இப்ப அடுத்தது, இப்போ வந்து உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து நமக்கு சாட்டர்டே, இன்னைக்கு சாட்டர்டே வந்து நம்ம பொதுவா இன்னைக்கு ஒன்றும் இருக்காது, நாளைக்கு சண்டே நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு என்ன பண்ணுவோம் மதியானம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா நல்ல கறி இல்லை ஏதாவது மீன் ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணி என்ன பண்ணுவோம்னா இல்லை சமைச்சு சாப்பிடுவோம் வீட்டில். ஸோ அப்போ அதே போல ஒரு வீட்டில் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, நல்ல சமையல் இருக்கு, சண்டே நல்ல மதியானம் எப்படா சர்ச்சு முடியும்னு இருக்கும், முடிஞ்ச உடனே வேகமா போய் கறி வாங்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சமைப்பாங்க. அதே போல ஒரு தம்பதியினர் சமைக்கிறாங்க, சமைச்சு ஒரு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சகோதரி சமைச்சு அதை என்ன பண்றாங்கன்னா எடுத்துட்டு வந்து பரிமாறுறாங்க. சகோதரரும் என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு நல்லா சாப்பிடணும்னு சொல்லிட்டு சாப்பிடலான்ட்டு இருக்காரு. அப்ப பார்த்து சகோதரி சொல்றாங்க, நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், சாப்பாடு சாப்பிடலாம்னு சொல்றாரு, இல்லை பைபிள் வாசிச்சுட்டு சாப்பிடலான்றாரு. அவர் உடனே சொல்றாரு, ஓகே ஏன் வந்து ஒரு வசனம் நான் ஒரு அதிகாரத்தையே வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி திறக்கிறாரு வேதத்தை. என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, வேதத்தை திறந்து இப்ப வந்து என்ன மாட்டிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதை திறந்து வாசிக்கிறாரு. அப்போ வந்து என்ன வருதுன்னா, உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின் அதன் பலனை காண்பாய் அப்படின்னு வந்துருச்சு. இப்ப என்ன ஆகுது, அவர் சாப்பிட போறாரு, அவருக்கு வந்திருக்க வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உன் ஆகாரத்தை எடுத்து தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின் அதன் பலனை காண்பாய். ஸோ இப்ப என்ன பண்ணும், அங்க ஒரு சாப்பாடு எடுத்துன்னு போய் என்ன பண்ணுவோம், தண்ணியில போட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும், அநேக நாட்களுக்கு அதன் பலனை காண்பாய். இப்படியே போட்டுட்டே இருந்தாருன்னா என்ன பலன் வரும்னா, வீட்டுக்கு போலீஸ் தான் வரும். ஏன் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்க கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க, என்னன்னா ஒரே ஸ்மெல்லு சார், பழைய சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்து தண்ணியில போட்டா என்ன ஆகும், கெட்டுதான் போகும். கரெக்டுங்களா? ஸோ அப்ப சாப்பாடுலாம் எடுத்துட்டு போய் என்ன பண்றாரு அப்படின்னா தண்ணியில போட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னா அதான் நடக்கும். ஸோ இப்ப இதை வந்து இப்படி புரிஞ்சுக்கிட்டு அந்த சகோதரர் பண்ணாருன்னா இது என்னது, பைத்தியக்காரத்தனம். கரெக்டுங்களா? ஆனா வேத வசனம் தானே சொல்லுது, உன்னுடைய ஆகாரத்தை எடுத்து தண்ணீர் மேல் போது அநேக நாட்களுக்கு அதோட என்ன பண்ணுது, அதோட பலனை நீ பார்ப்ப அப்படின்னு வசனம் வாசிக்கும். ஸோ இப்ப இதுக்கு என்ன பதில் அப்படின்னு நமக்கு ஒரு குழப்பம். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு நமக்கு கேள்வி வந்துகிட்டே இருக்கு. கரெக்டுங்களா? இன்னொரு ஒரு விஷயமும் என்ன பண்ணணும், நம்ம கிறிஸ்தவர்கள் கரெக்டுங்களா, கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அன்பா இருப்போம் அப்படின்றதுதான் நம்மளோட பயோகிராஃபியே. அதுதான், கிறிஸ்தவர்கள்னாலே ரொம்ப அன்பானவர்கள். அது உண்மையானு தெரியலனாலும் பொதுவான கருத்து அதுதான். கரெக்டுங்களா? ஏன்னா கிறிஸ்துவும் அன்பாவே இருக்காரு. அப்படிப்பட்ட அன்பான கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, இப்ப உதாரணத்துக்கு ஒரு தட்டை ஒண்ணுமே இல்லை, நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு தட்டை எல்லாமே இருக்கு, யார்கிட்ட ஒண்ணுமே இல்லையோ அவர்கிட்டதான் நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒண்ணு கொடுப்போம். கரெக்டுங்களா? அதுதான் வந்து ஒரு இரக்கம், ஒரு கருணை கொடுப்போம். எல்லாமே இருக்கிறவங்கள்ட்ட ஏதாவது கொடுப்போமா, கொடுக்க மாட்டோம். ஆனா கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவோடைய வார்த்தை தான் இது, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான், இல்லாதவன் எவனோ அவன் இடத்தில் இருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் அப்படின்னு சொல்றாரு இங்க. சோ அதாவது என்ன சொல்றாருன்னா, உள்ளவன் எவனோ அவனுக்கு என்ன பண்ணுவோம், இன்னும் கொடுப்பேன், இல்லாதவன் எவன் அவன் பரிபூர்ணம் அடைவான், இல்லாதவன் எவனும் இருக்கிறது என்ன பண்ண போறோம், எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்றாரு. சோ இதை அப்படியே புரிஞ்சுக்கிட்டோம்னா, அப்ப கிறிஸ்து வந்து என்ன சொல்றாருன்னா, உள்ளவன்ட்டே கொடுத்துட்டு இல்லாதவனுக்கு எதுவுமே கொடுக்காத அப்படின்னு சொல்றாரா அப்படின்ற ஒரு கேள்வி என்ன ஆகும்னா நமக்கு எழுப்போம் அப்படின்னு. ஸோ இவ்வளவு கேள்விகள். கரெக்டுங்களா? முதலாவது ஆதி ஆகமத்திலிருந்து நமக்கு எத்தனை கேள்விகள் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது ஆதி ஆகமத்துல 1ஆம் நாளிலேயே வெளிச்சம் உருவாயிருச்சு. கரெக்டுங்களா? 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஆதி ஆகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலேயே வெளிச்சம் உருவாயிருச்சு. ஆனா வெளிச்சத்தை தரக்கூடிய சந்திரனும் சூரியனும் எப்பதான் உருவாயிருக்கு அப்படின்னா, ஆதி ஆகமம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, அதாவது 4ஆம் நாள்ல தான் சுடர்கள் உருவாயிருக்குன்னு பார்க்கணும். அப்ப எப்படி ஒரு சுடர் உருவாகிறதுக்கு முன்னாடியே வெளிச்சம் வந்திருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வருது. இது முதலாவது வைத்தோம். ரெண்டாவது, வேதத்தை அப்படியே நம்ம படிக்கிறது மூலமா நமக்கு வர குழப்பங்கள் அப்படின்ற வகையில ஒரு தம்பதியினர் பத்தி பார்த்தோம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன்,
அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், ஆதாம் ஏவாளுக்கு தேவன் கொடுத்த முதலாம் கட்டளை என்ன அப்படின்னா, அந்த பழத்தை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய்ன்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னாரு. அந்த அந்த விஷயம் நடந்துச்சா அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் அந்த நாள்ல இறந்தாரா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இறக்கல அப்படின்றதுதான் தெரியுது. ஏன்னா அவங்க அதுக்கப்புறம் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தடிக்கப்படுறாங்களா நம்ம வாசிக்கிறோம். ஆனா சாத்தான் அதுக்கு அடுத்த அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாருன்னா, அந்த பழத்தை புசிக்கிறதுனால நீ என்ன பண்ண மாட்ட, சாக மாட்ட, நீ சாகவே சாவதில்லை, நாள்னு சொல்லனாலும் சாகவே சாவதில்லைன்னு சொல்றாரு. யாரு? சாத்தான் சொல்றாரு பாக்க. சோ அப்ப அது நடந்த மாதிரி நமக்கு தெரியுதே அப்படின்ற இந்த கேள்வியெல்லாம் நம்ம டைரக்டா கேட்கணும். நம்ம ஏன் கேட்கறது இல்லை அப்படின்னா, இங்க பாருங்க, தேவன் வந்து கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்க இந்த வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் கொடுத்திருக்காரோ தவிர, நம்ம அதை புரியாமையே படிச்சுட்டு இருக்கணும்ன்றதுக்காக என்ன பண்ணல, அவர் கொடுக்கவே கிடையாது. அவர் நமக்கு கொடுத்ததுக்கான மெயின் ரீசன் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அவர் என்ன சொல்ல வந்தாரோ அதை நம்ம அப்படியே புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் நமக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்ப நமக்கு கேள்விகள் வரும்போது நம்ம அதை கேட்காம நம்மளே அது இல்ல மனிதர்களுடைய ஒரு பதில்களை வைத்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அதை வந்து ஒத்துக்க கூடாது. வேதத்துக்கான பதில் வேதத்துலதான் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லல, வேதமே சொல்லுது. கிறிஸ்து கிட்ட இதை நம்ம கேட்போம் இப்ப, சரிங்களா? அதுதான் இப்ப நான் பண்ண போறோம். எனக்கு தேவனே, எனக்கு கிறிஸ்துவே, எனக்கு வேதம் புரியல, நீ என்ன பண்ணுங்க, எனக்கு புரிய வைங்க அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. சோ வேத வாக்கியங்கள் எல்லாமே எதனாலதான் அருளப்பட்டிருக்குன்னா, தேவனுடைய ஆவியினாலே அருளப்பட்டிருக்கு, கொடுக்கப்படல, எழுதப்படல, அருளப்பட்டிருக்கு. கரெக்டுங்களா? சோ எழுதப்படல, கொடுக்கப்படல, அருளப்பட்டிருக்கு. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படி. கரெக்டுங்களா? வேத வசனத்தை பத்தி வேதமே சொல்ற வசனம், கரெக்டுங்களா? சோ தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படி அவைகளை உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்கள் ஆகிறது அப்படின்னு பார்க்கணும். சோ இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த வேத வசனம் வந்து தேவன் நமக்கு கொடுத்திருக்க வசனம் நமக்கு என்னதான் ஆகும்னா, அது நமக்கு அருளப்பட்டிருக்கு, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கான நோக்கம் நம்ம என்ன பண்ணணும், அதை புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்க தவிர புரியாம படிச்சுட்டு இருக்கிறதுக்காக கொடுக்கப்படலை, மனப்பாடம் பண்றதுக்காக கொடுக்கப்படலை, ஒரு அதிகாரம் வாசிச்சுட்டா தேவன் எனக்கு ஆசீர்வாதம் தருவாருன்றதுக்காக கொடுக்கப்படல. அதுல நான் என்ன சொல்லியிருக்கேன்னு நீ அதை புரிஞ்சு உன்னுடைய வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்திக்கணும்ன்றதுக்காக தான் கிறிஸ்து அந்த வசனங்களை கொடுத்திருக்காரு அப்படின்றத பார்க்கணும். இப்ப ஏன் பிரதர் இவ்வளோ இதை வந்து இப்படி டீட்டெயில்டா பார்க்கணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும். அது கிறிஸ்துவே பதில் சொல்றாரு பாருங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், வேதாகமங்களை வேத வசனங்களை, அதாவது வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு, வேத வசனங்களை என்ன பண்ணுங்க, படிங்க, சாப்டரா உட்காந்து படிங்கன்னு சொல்லல. வேத வசனங்களை என்ன பண்ணுங்க, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஆராய்ந்து பார்ப்பது என்றால் என்ன? ஆராய்றதுன்னா என்ன? ரிசர்ச்னு சொல்லுவாங்க, கரெக்டுங்களா? இங்கிலீஷ்ல வந்து ரிசர்ச்னு சொல்லுவாங்க. அதை ரெண்டா பிரிங்க. ரீசர்ச், ரீனா திரும்ப திரும்ப, சர்ச்னா தேடு. அப்ப ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னா ஒவ்வொரு வேத வாக்கியத்தையும் என்ன பண்ணணும், ஆராய்ந்து மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், ஆராய்ந்து பார்க்கணும். அவைகள் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். வேத வாக்கியங்களே என்ன பண்ணுங்க, கிறிஸ்து சொல்றார் என்ன பண்ணுங்க, ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. சோ இப்ப எதனாலதான் நமக்கு நித்திய ஜீவன்? வேத வசனத்தினாலதான். வேத வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கலன்னா நமக்கு என்ன கிடையாது, நித்திய ஜீவன் கிடையாது அப்படின்றதான் இங்க பாக்குறோம். சோ இங்க நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, தேவன் வந்து என்ன சொல்லலைன்னா, நீ என்ன பண்ணுங்க, வேத வாக்கியங்களை படிங்க அப்படின்னு சொல்லல, ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. சோ என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே அப்படின்றதுதான் பார்க்கணும். சோ இப்ப என்ன பண்ண போறோம், நம்ம ரீசர்ச் பண்ண போறோம். வேத வசனத்துல கேள்விகள் நமக்கு எல்லாம் வந்துருச்சு, நம்ம கேள்விகள் எல்லாம் முன்னாடி சொல்லிட்டோம், சரிங்களா? இந்த கேள்வியின் அடிப்படையில இப்ப என்ன பண்ண போறோம்னா ரிசர்ச் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம், திரும்ப
ஆதியாகமத்தின் கேள்விகளுக்கு வேதமே பதில் சொல்லுமா அப்படின்னு நம்ம தேட போறோம். அதை தேடணும்னு வேதம் சொல்லுதா? வாசிப்போம். ஐசாயா 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்ன சொல்றார் அப்படின்னா, கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். அதாவது இப்போ ஒரு பொருளை நம்ம எப்ப தேடுவோம்? ஒரு பொருள் இருக்கு, உதாரணத்துக்கு சொல்றோம், ஒரு பொருளை காணோம்னா தான் என்ன பண்ணுவோம்? தேடும். சோ அது எங்கேயோ மறைந்து இருக்கு, மறைஞ்சு போய் இருக்குன்றத நான் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணோம்னா தேடும். கரெக்டுங்களா? சோ அதே தான் இங்க சொல்றாரு, கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசிங்க. ஏன்னா அங்க நான் எல்லாத்தையும் என்ன பண்ணல, டைரக்டா வைக்கல. நீங்க என்ன பண்ணணும்னா தேடி அதை கண்டுபிடிங்க. அதனாலதான் ஆராய்ந்து பாருங்கள் நீங்க சொல்றாரு. இங்க என்ன பாக்குறோம்னா தேடி வாசிங்கள் அப்படின்றது பார்க்கணும். இவைகள் ஒன்றும் குறையாது. சோ இதுல குறையே இருக்காது. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம்ல, ஆதியாகமத்துல ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. கரெக்டுங்களா? சோ இப்ப தண்ணீர் மேல் ஆகாரத்தை போடு, அது பல நாட்களுக்கு பின் அதன் பலனை காண்பாய்ன்னு படிச்சோம். தண்ணீர்ல போய் நம்ம சாப்பாடை போட்டா அது பலன் வருமா? வராதே. அப்ப அதுல ஒரு குறை இருக்கிறமா நமக்கு தெரியும். கரெக்டுங்களா? இது மனுஷனுடைய புரிந்து கொள்ளுதல். இந்த புரிந்து கொள்ளுதல்னாலதான் பல்வேறு கணக்கான குழப்பங்கள் வேதத்துல இருக்குன்னு பார்க்கணும். சோ இவைகள் ஒன்றும் குறையாது. கண்டிப்பா சொல்ற, ஆண்டவருடைய வார்த்தை ஒரு குறையும் இருக்காது. இவைகள் ஒன்றும் ஜோடி இராது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வாக்கியம். இவைகள் ஒன்றும் ஜோடி, பேர். அதாவது ஒன்னு இருந்துச்சுன்னா இன்னொரு ஒரு பேர். ஒரு வசனம் இருக்கு, ஒரு கேள்வி இருக்குன்னா அதுக்கான பதில் அது எங்க இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனுஷனோட வாயிலிருந்து இருக்காது, ஒரு சகோதரர் வாயிலிருந்து இருக்காரு, அவரோட புரிந்து கொள்ளுதல் இருக்காரு, வேதத்துலதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அவைகள் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் அதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அதை சேர்க்கும் அப்படின்னு பார்க்கணும். சோ தேவனுடைய ஆவி இருக்கும் பொழுது அதை என்ன பண்றோம்னா சேர்க்கிறோம். சோ கண்டிப்பா என்ன சொல்றாருன்னா, ஒரு வசனத்துல உனக்கு டவுட் இருக்கு, உனக்கு புரியல, அதுக்கான பதில் எங்கதான் இருக்குன்னா வேதத்திலே உங்க வசனத்துலதான் இருக்கும் தான் சொல்றாங்க. தவிர யாருடைய சொந்த கருத்துக்களோ சொந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்களோ என்ன பண்றதுன்னா இருக்காது அப்படின்றதான் பார்க்கணும். ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். நம்ம கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே யார் தான் பதில் சொல்ல முடியும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வசனங்கள் மூலியமா தான் சொல்ல முடியுமா தவிர நம்மளுடைய சுய கருத்துக்கள் கிடையாது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்ப நமக்கு நல்ல கேள்விகள்லாம் நிறைய பார்த்துட்டோம். சரிங்களா? அந்த கேள்விகள் அடிப்படையில் இப்ப என்ன பண்ண போறோம்னா ரீசர்ச். தேவனுடைய புஸ்தகத்திலே நம்ம என்ன பண்ண போறோம்னா தேடி வாசிக்க போறோம். வாசிக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகும்னா அது புலப்படும். அந்த சாவி நமக்கு கிடைக்கும் போது ஒரு பூட்டு இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அது நமக்கு ஒரு பூட்டு மாதிரி. கரெக்டுங்களா? அதோட ஜோடி, அதோட சாவி எங்க இருக்கும்னா வேதத்திலே தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா தேடி வாசிக்கணும் அப்படின்றதுதான் பார்க்கணும். ஓகேவா? சோ அதன் அடிப்படையில இந்த வசனத்தை நீங்க 17ஆம் வசனத்துல வாசிச்சோம் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா, அது ஒன்றும் ஆவி சேர்க்கும், ஜோடி இராதுன்னு பாக்குறோம். இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் அப்படின்னு இருக்கும். சோ இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அப்படின்னா, இப்ப ஆதியாகமத்துல ஒரு கேள்வி நமக்கு வந்துருச்சு. கரெக்டுங்களா? அதுக்கான பதில் ஆதியாகமத்திலே தான் இருக்கும்ன்ற அர்த்தம் கிடையாது. இங்கே இருக்கும், வேற அதிகாரங்கள்லயோ வேற இடத்துலயோ, ஆனா வேதத்திலே தேவனுடைய வார்த்தையில தான் இருக்கும் அப்படின்றதான் பார்க்கணும். சோ அதை தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா அனலைஸ் பண்ண போறோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு விருந்து போட போறோம்னு நான் சொன்னோம். கரெக்டுங்களா? ஸோ ஸ்டார்டிங்லேயே நம்ம ஒரு விருந்து, கிறிஸ்துவுடைய வேதத்துல இருந்து வர அந்த வார்த்தைகள் விருந்து. ஏன் சங்கீதக்காரன் அது எனக்கு வாய்க்கு இனிமையா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதுக்கான பதில் அவருக்கு கிடைச்சது. கிடைக்கும் போது அது எப்படி இருக்குன்னா தேனுக்கு இனிமையா இருக்கு அப்படின்றதான் பார்க்கணும். ஸோ இப்ப என்ன பண்ண போறோம்னா நம்மளுக்கு வந்த ஐயங்களை எல்லாத்தையும் தேவன் சொன்ன வேதத்திலேயே நம்ம என்ன பண்ண போறோம்னா திறக்க போறோம், ஜோடிகளை தேட போறோம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கேள்விக்கு வந்துடலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நம்ம பார்த்தபடி இந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு சொன்னார். கரெக்டுங்களா? ஆனா அது நடந்துச்சானா நடக்கல. அது கரெக்ட், நடக்கல. ஆனா சாத்தான் சொன்ன அடுத்த வசனத்துல சொன்னது நடந்த மாதிரி நமக்கு புலப்படும். கரெக்டுங்களா? ஆனா அதுதான் உண்மை. ஆனா இந்த வசனத்துக்கான பதில் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம கண்டிப்பா என்ன பண்ணுவோம், நம்ம ஐசாயால பார்த்த மாதிரிதான். ஏசாயா 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், அவைகள் ஒன்றும் குறையாது, இவைகள் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது, அவருடைய வாய் அதை சொல்லிச்சு, அவருடைய ஆவி அதை சேர்க்கும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதுக்கான பதில் எங்க இருக்குன்னா ஆதியாகமத்துல சொன்னத அதுக்கான பதில் எங்க சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தலுக்கு முன்னாடி
ஒரு 2-3 அதிகாரம் 2-3 சாப்டர் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லப்பட்டிருக்கு எங்கன்னு பாத்தீங்கன்னா 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கான பதில் அப்படின்னு பாக்குறோம். என்னன்னா, பிரியமானவர்களே, சோ இது சொல்லும் போது எவ்வளவு நல்லா இருக்கும். பிரியமானவர்களே, நம்மளை பார்த்தா சொல்றாரு கிறிஸ்து, பிரியமானவர்களே, நீங்க இப்ப என்ன பண்ணிருக்கீங்க? எனக்கு கார் வேணும், எனக்கு பைக் வேணும், எனக்கு சொத்து வேணும்னு கேட்கல, வேதத்தை நான் புரிஞ்சுக்கணும்னு கேட்டிருக்கீங்கல்ல, அதனால நான் என்ன பண்றேன் உங்களுக்கு வெளிப்படுத்துறேன்னு சொல்லி சொல்ற விஷயம் தான் இது. அதுவும் வேதத்துல இருந்து தான் சொல்றார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். சோ மறுபடியும் வாசிங்க, நீங்க எல்லாருமே ஒரு முறை வாசிங்க, அப்பதான் அதோட இனிமை உங்களுக்கு புரியும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். சோ இங்க என்ன நமக்கு புரியுது அப்படின்னா, ஒரு நாள் அவருக்கு கிறிஸ்துவுக்கு ஒரு நாள் தான், நமக்கு எத்தனை நாள்? அது 1000 வருஷம். சோ அதுதான் இங்க சொல்ற, கிறிஸ்துவுக்கு கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும். சோ அப்ப அவருக்கு ஒரு நாள்னா நமக்கு எத்தனை நாள்? அது 1000 வருஷம் அப்படின்றதுதான் இங்க நமக்கு புரியுது. இதுக்கு இன்னும் புரிஞ்சுக்கணும்னா, ஏன் வந்து இந்த டிஃபரன்ஸ்னா, அவ்வளவு பெரியவர் அவர், நம்ம அவ்வளவு சிறியவர்கள். அவருக்கு ஒரு நாள்னா நமக்கு அது 1000 வருஷத்துக்கு சமம்னு சொல்லி நான் சொல்லல, வேதாகமம் தான் சொல்லுது. இதுக்கு இன்னும் புரிஞ்சுக்கொள்ள சொல்லணும்னா, ஒரு எறும்பு இருக்கு, ஒரு மனிதன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு போறதுக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு 3 செகண்ட் ஆகும், எறும்புக்கு ஒரு 30 நிமிஷம் ஆகும். கரெக்டுங்களா? ஏன்? மனிதன் பெரியவர், யாரை விட? எறும்பை விட. அதேதான். சோ அதே ஒரு நோக்கத்துலதான் வேதாகமம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாள் கிறிஸ்துவுக்கு ஒரு நாள் அப்படின்னா, அது எனக்கு வந்து மனிதனுக்கு வந்து 1000 ஆதாம்ல இருந்து ஆதாமுக்கும் ஆதாமுடைய சந்ததிக்கும் அது எவ்வளவு நாள்னா 1000 வருஷம் அப்படின்னு பார்க்க. சரிங்க பிரதர், 1000 வருஷம் சொல்லிட்டீங்க, இதுக்கான பதில் நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கு. அப்ப ஆதாம் எப்ப இறந்தார் அப்படின்னா, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிச்ச மாதிரி 930 வருடம், ஆல்மோஸ்ட் 1000 வருடத்துக்குள்ளேயே அவர் என்ன ஆயிட்டாருன்னா இறந்துட்டார். கரெக்டுங்களா? இப்ப பாத்தீங்களா, கேள்வி நமக்கு இருந்துச்சு ஆதியாகமத்துல, அதுக்கான பதில் எங்க கொடுக்கப்பட்டிருக்குன்னா புதிய ஏற்பாட்டுல பேதுரு 2 பேதுருல தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கணும். வேதத்துல ரொம்ப அதிக நாட்கள் வாழ்ந்த மனிதர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெத்துசலா அப்படின்னு பாக்குறோம். அவர் எவ்வளவு வருஷம் வாழ்ந்தாருன்னு ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி எடுத்துங்க, அடுத்த கிளாஸ் நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா பார்க்கலாம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல அது பதில் இருக்கு. கரெக்டுங்களா? அவர் வந்து எத்தனை வருஷம் இங்கேயே கொடுத்துருப்பேன், நீங்க பாக்குறதுனா கூட பார்க்கலாம். ஓகேங்களா? அவர் எவ்வளவுனா 900 சொச்ச வருஷம் வாழ்ந்திருப்பாரு. ஆனா இதுல இருந்து என்ன ப்ரூவ் ஆகுதுன்னா, தேவன் சொன்ன வார்த்தை உண்மை, நீ இந்த பழத்தை புசிக்கும் நாளிலே சாகவே சாவான்னு சொன்னது. இந்த 1000 வருஷத்துல யாருமே 1000 வருஷத்தை பார்க்கவே கிடையாது. 900 சொச்ச வருஷம் வரைக்கும் தான் மேக்சிமம் ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு அப்படின்றதுதான் பார்க்கணும். சோ இதுதான் நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா வேதத்திலிருந்து ஒரு பதில். சோ இது எவ்வளவு இனிமையா இருக்கிறோம். கரெக்டுங்களா? ஒரு கேள்வி நமக்கு இருக்கு, இத வந்து பேருக்கு சபை வெளியில வந்து நம்மளுடைய ஆபீஸ்லயோ வேற யாரோ நம்மகிட்ட இதை கேட்டு நமக்கு இது பதில் தெரியலன்னு வைங்க, அது எப்படி இருக்கும் நமக்கு யோசிச்சு பாருங்க. சோ தேவனுடைய புஸ்தகத்துல, கர்த்தருடைய புஸ்தகத்தை நம்ம என்ன பண்றோம்? தேடி வாசிச்சிருக்கோம், தேடி இருக்கோம், அதுக்கான பதில யார் கொடுக்குறாருன்னா வேதத்திலிருந்தே தேவன் நமக்கு தராரு. இன்னொரு கேள்வி பார்த்தோம், ஒரு சகோதரர் தன்னுடைய ஆகாரத்தை என்ன பண்ணோம் அப்படின்னா, உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின் அதன் பலனை காண்பாய் அப்படின்றத நான் பார்த்தோம். சோ தண்ணீர் எடுத்துட்டு போய், சாப்பாடு எடுத்துட்டு போய் ஒரு பெரிய தண்ணி டப்புல போட்டுனே இருந்தா என்ன ஆகும்? ஸ்மெல் தான் வரும், அழிஞ்சுதான் போகும். கரெக்டுங்களா? அதுல பலன் என்ன பலன்? ஒரு பலனும் இருக்காது இல்லை. கரெக்டுங்களா? இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பார்க்கணும். ஆகாரம் என்றால் என்ன அப்படி இப்ப யோசிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? ஆகாரம் அப்படின்னு நீங்க எந்த பத்தி பேசப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நல்லா தெரியும், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அதான் ஒரு கேள்வி வந்துருச்சு, அதுக்கான பதில வேதத்திலே நம்ம என்ன பண்றோம்? தேடுறோம். உங்களுடைய வார்த்தைகள் கிடைத்தவனே உட்கொண்டேன் அப்படின்னு பாக்குறோம். எது அப்ப இது என்னது? ஆகாரம். வார்த்தைன்றது என்னவா இருக்கு அப்படின்னா ஆகாரமா இருக்கு. இது வந்து எரேமியால பார்த்திருப்போம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் 30 நாள் மாத்திரமல்ல
தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கேன். சோ இது வந்து நமக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் 40 நாள் வனாந்திரத்துல சோதிக்கப்படும் பொழுது நடந்த ஒரு உரையாடல். யாரோட அப்படின்னா சாத்தானோட நடந்த ஒரு உரையாடல் பார்க்கணும். சோ அப்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னா, கல்லை அப்பமாக்கி சாப்பிடுன்னு சொல்லும் போது அவர் கொடுத்த பதில் தான் இது. சோ அப்ப வேத வசனம் எதுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா ஆகாரத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. சோ அப்ப இங்க நம்ம பார்த்தது ஆகாரத்தை, அவருடைய வசனத்தை எடுத்து எது மேல போடு, இப்ப தண்ணீர் மேல் போடுன்னு சொல்றேன். சோ ஆகாரம்ன்றது அவருடைய வேதம் வார்த்தைகள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டோம்னா தண்ணீர் என்னவா இருக்கும் அப்படின்றத என்ன பண்ணோம்னா நம்ம பார்க்கணும். கரெக்டுங்களா? சோ தண்ணீர் அப்படின்றதுக்கு என்ன, அதாவது இது ஒரு தண்ணீர்னா ஒரு அடையாள பாஷையில பேசியிருக்காரு. அது எங்க இதுக்கான பதில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நமக்கு வெளிப்படுத்தவே படாத ஒரு விசேஷம். ஏன்னா பேரு வெளிப்படுத்தல் விசேஷம், ஆனா அவங்க இன்னுமே என்ன பண்ணப்படலை அப்படின்னா வெளிப்படுத்தவே படாம இருக்கிற பல்வேறு இடங்கள்ல தவறா புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷம்னா வெளிப்படுத்தல் விசேஷம் தான். வாசிப்போம். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, பின்பு அவன் என்னை நோக்கி அந்த வேசி உட்கார்ந்து இருக்கிற தண்ணீர்களை கண்டாயே. சோ வேசின்றது நம்ம வேற பாடத்துல பார்ப்போம். இப்பொழுது தண்ணீர் தான் நம்மளுடைய கேள்வி. கரெக்டுங்களா? சோ தண்ணீர்களை கண்டாயே, அவர்கள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரர்களுமாம் அப்படின்ற. சோ ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரர்களும்னா யார்? அப்ப தண்ணீர்னா யாரு? மனிதர்கள். கரெக்டுங்களா? சோ இப்ப உதாரணத்துக்கு மனிதர்களை தான் இங்க என்னவா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா தண்ணீர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பார்க்கணும். சோ வேசின்ற ஒரு விஷயம், அது இன்னொரு விளக்கம் இருக்கு, அது அப்புறம் பார்ப்போம். ஆனா இங்க தண்ணீர்னு யாரதான் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதிகளும் கூட்டங்களும் ஜனங்களும் பாஷைக்காரர்களுமா அப்படின்றதான் பார்க்கணும். சோ இப்ப இதெல்லாம் வந்து இப்ப இன்னொன்னு சொன்னோம்னா நம்ம தமிழ்ல கூட எப்படி சொல்லுவாங்கன்னா அலை கடல் என திறந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அலை கடல் என திறந்து வந்திருக்குன்னா தண்ணீர் போல வந்திருக்கிற யார்? மக்களை தான் சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? இதெல்லாம் வேதத்துல இருந்து தான் வந்திருக்கு. சோ அதன் அடிப்படையில தான் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா தண்ணீர்கள் மேல் போடுன்ற தண்ணீர்ன்றது ஜனங்கள், மனிதர்கள், ஆதாமுடைய சந்ததி மேல் அப்படின்றதான் பார்க்கணும். சோ உன் ஆகாரம் அப்படின்னா உன்னுடைய ஆகாரம் என்னுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை எடுத்து யார் மேல போடு? மனிதர்கள் மேல் போடு. அநேக நாட்களுக்கு பின் அதன் பலனை காண்பார். இது இப்போ நடந்துட்டு இருக்கு. எப்படி சொல்றீங்க? இப்ப எப்படி நடந்துட்டு இருக்குன்னு சொல்றீங்க? இப்ப நீங்க எல்லாம் கிளாஸ் கேட்டுட்டு இருக்கீங்களா? இந்த வேத வசனங்களை கேட்டுட்டு இருக்கீங்களா? தேவனுடைய வார்த்தைன்றது ஆகாரம், நம்ம எல்லாம் மனிதர்கள். உங்களுக்கு இந்த அழைப்பு வந்தது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா வெகு நாட்களுக்கு முன்பு. ஆனா இதோட பலனை இப்ப எங்க பார்த்துட்டு இருக்கோம்னா இப்ப பார்த்துட்டு இருக்கோம். சோ அதுதான் இந்த வேத வசனம். இது இப்ப கூட நிறைவேறிட்டு இருக்கு. அதாவதுன்னா உன்னுடைய ஆகாரத்தை நான் எடுத்து, என்னுடைய ஆகாரம் ஆகிய வசனத்தை எடுத்து நான் தண்ணீர்ல போடும்போது ஜனங்கள் மத்தியில சொல்லும் பொழுது அநேக நாட்களுக்கு பின் அதோட என்ன பண்ணுவேன், நான் அதோட பலனை நான் பார்ப்பேன் அப்படின்றதுதான் இங்க என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது எவ்வளவு நல்லா இருக்கு. ஸோ அந்த வேத வசனத்துக்கான கேள்வியை வேதத்திலிருந்தே நமக்கு பதில். வேற யாரும் நமக்கு சொல்ல தேவையில்லை. கருத்துக்கள் கிடையாது, தனி மனித கருத்துக்கள் கிடையாது. நம்ம வேதத்துல தேவன் ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கான பதிலை நமக்கு அவரே தரும்போது அது நமக்கு தேனிலும் இனிமையா இருக்கு அப்படின்றதுதான் பார்ப்போம். ஸோ இந்த பைபிள் இருந்து இருக்கிற அந்த விருந்தை நம்ம என்ன பண்றோம்னா ருசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். இப்ப பல்வேறு கேள்விகள் கேட்டதுல சில கேள்விகளுக்கு நமக்கு பதில் வந்துருச்சு. அது வந்து உங்களுக்கு கண்டிப்பா சந்தோஷமா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ அதன் அடிப்படையில நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் சில இது, ஏன்னா டைம் ரொம்ப நமக்கு கட் ஆயிட்டு இருந்ததுனால இழுத்ததுனால நம்ம சில காரியங்களை மட்டும் ஒன்றும் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும் கண்டினியூ பண்ணணும். சரிங்களா? இப்ப கிறிஸ்து பூமியில இருக்கும் பொழுது அவர் எப்படி இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கவே மாட்டார். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போய்கிட்டே இருப்பார். பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அவர் தூங்குனதா கூட ரொம்ப கம்மியா தான் பைபிள் ரெக்கார்டிங் இருக்கு. ஸோ ரொம்ப வந்து டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு நிலைமையில தான் வந்து கிறிஸ்து இந்த பூமியில இருந்தார். முதலாம் வருகை. அப்படி இருக்கும்போது அவர் சந்திக்கும் போது நடந்த ஒரு சம்பவத்தை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்தது பார்க்க போறோம். இதை வந்து பல்வேறு நேரங்கள்ல தவறா புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயமும் இது. நமக்கு நல்லா தெரியும், கிறிஸ்து வந்து நடைப்பிரயாணமா போயிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா
அவர்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து அவர் கூட வந்து 12 சீஷர்கள் டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ வந்து திடீர்னு ஒருத்தர், சீஷர்கள் இல்ல, அவர் ஒருத்தர் வந்து என்ன பண்றாருன்னா கிறிஸ்து கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்னன்னு பார்த்தோம்னா மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, யாரை நோக்கி? கிறிஸ்துவை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டான். சோ அப்ப அவன் என்ன கேட்கிறான்னா, நல்ல போதகரே, ஐஸ் வைக்கிற மாதிரி கேட்கிறாரு. ஆனா நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடையறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறேன். என்ன நன்மை நான் செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு. பார்க்க அதுக்கு கிறிஸ்து பல்வேறு நியாய பிரமாணங்களை நீ என்ன பண்ணணும்னா கடைபிடிக்கணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாரு. கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லிட்டு அப்படியே 17ஆம் வசனத்துக்குள்ள வரும். உடனே அந்த வாலிபனுக்கு என்ன தோணுது அப்படின்னா, நிறுத்துங்க, எனக்கு இதெல்லாம் என்ன வேணாம், இவ்வளோ பெருசா வேணாம், எனக்கு என்ன பண்ணுங்க, ஷார்ட்கட் சொல்லுங்க, ஷார்ட்கட்னா சுருக்கமா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கும் பொழுது அதுக்கான பதில கிறிஸ்து கொடுக்குறாரு. எங்கன்னா 21ஆம் வசனத்துல, ஏன்னா ஃபாஸ்டா போறேன், டைம் கம்மியா இருக்கிறதுனால. அதற்கு இயேசு, நீ பரிபூர்ண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். சோ அப்ப அந்த வாலிபன் ரொம்ப செல்வந்தனா இருக்காரு. அவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, ஃபைனலா ஷார்ட் ரொம்ப சுருக்கமா சொல்லுங்கன்னு கேட்கும்போது, நீ என்ன பண்ண, நீ பரிபூரண சர்க்குணனா இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டான யாவையும் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். சோ பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கான ஒரு வழி என்ன அப்படின்னு கேட்கிறாரு அந்த வாலிபன். கிறிஸ்து கொடுக்கிற பதில் இதுதான். இப்ப நான் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அவர் வந்து ஒரு செல்வந்தனா இருந்தார். உனக்கு உண்டான யாவையும் விற்று தரித்திரருக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டார். சோ பரலோகத்துக்கு போகும் வழி இதுதான் வச்சுக்கோ. அப்ப வெல்தி, அதாவது நல்ல செல்வாக்கு உள்ள யாராலையுமே பரலோகம் போக முடியாதா அப்படின்ற கேள்வியை நான் உங்க முன்னாடி வைக்கிறேன். நம்மளுடைய கிறிஸ்தவ மார்க்கத்துல பல்வேறு சகோதரர்கள் செல்வந்தர்களா இருக்காங்க. அவங்க யாருமே பரலோக ராஜ்யம் போக முடியாது. இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம எடுத்தோம்னா, நீ பரிபூர்ண சர்க்குணா இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டான யாவையும் விற்று, உன்கிட்ட இருக்க எல்லாத்தையும் விட்டு தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். சோ அப்ப தனக்கு உண்டான யாவையும் விற்கல அப்படின்னா, கொடுக்கல அப்படின்னா என்ன என்ன ஆக முடியாதுன்னா பரலோக ராஜ்யம் பிரவேசிக்க முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வியை உங்க முன்னாடி வைக்கிறேன். அதை அப்படியே மைண்ட்ல வச்சுட்டு அடுத்தது கிறிஸ்து சொல்றாரு. ஏன்னா அந்த அந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்றாருன்னா, அதை கேட்டவொடனே மனசு ரொம்ப நொந்து போயிட்டு அப்படியே அமைதியா கிளம்பி பேசிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிடுறாரு, போயிடுறாரு. கிறிஸ்து சொல்ற ஒரு விஷயம் தான் இது. மத்தேயு 13 கிறிஸ்து சொல்ற அந்த ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதா இருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இப்ப என்ன சொல்றாருன்னா, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது ஈஸியா இருக்கும் அப்படின்ற. அப்படின்னா இப்ப நான் கேட்ட கேள்வி கரெக்டுங்களா? பரலோக ராஜ்யத்துக்கு ஐஸ்வர்யவானால போகவே முடியாது, தரித்திரர் மட்டும் தான் போவாங்க அப்படின்னா, நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்துல பல்வேறு சகோதரர்கள் செல்வந்தர்களா இருக்காங்க, ஊழியம் பண்றவங்க கூட இருக்காங்க, கரெக்டுங்களா? அப்ப அவங்க யாருமே பரலோக ராஜ்யம் போக முடியாதா? ஏன்னா வேதம் சொல்லுது, நான் சொல்லல, வேதம் கேட்குது. அதுக்கான கேள்விதான் நான் கேட்கிறேன். கிறிஸ்து சொல்லியிருக்காரு பரலோக ராஜ்யத்துக்கு போகவே முடியாது, அதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதல நுழைவது எளிதா இருக்கும். இது என்ன ஒட்டகமானது ஊசியின் காதல நுழைவது எளிதா இருக்கும், இது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு கேள்வியை உங்களோட வைக்கிறேன். இப்படி இருக்குமா? உதாரணத்துக்கு ஒட்டகத்துக்கும் ஊசி, ஒட்டகம் சைஸ்ல ஒரு ஊசி செஞ்சு அதுக்குள்ள ஒட்டகத்தை போக விட்ற சொல்றாரா? இதே கேள்விதான் யார் கேட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா சீஷர்களும் கேட்டாங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து,
ஏன் அவர்களோட உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார். சோ இப்ப நம்ம பார்த்தது என்னது? பேரபிள்ஸ், உவமைகள். கரெக்டுங்களா? சோ கிறிஸ்து இப்ப பேசுனது என்ன அப்படின்னா உவமை. ஓகேங்களா? சோ அதே தான் கேள்வி கேட்கறாங்க, ஏன் எங்கிட்ட என்ன பண்றீங்க ஊமைகளா பேசுறீங்க? அதே தான் நம்மளும் இப்ப கேட்கிறோம் ஆண்டவர்கிட்ட, ஏன் இப்ப நீங்க ஊமைகளா எங்கிட்ட பேசுறீங்கன்னு கேட்டோம்னா அவர் சொல்ற பதில் இதுதான். 13ஆம் அதிகாரம் மத்தேயு 13:11. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை அப்படின்னு சொல்றார். சோ பேரபிள்ஸ் ஊமை பாஷையில ஏன் பேசுறாருன்னா பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை ஊமைகளா தான் சொல்றாரு. பரலோக ராஜ்யத்துக்கு போகும் வழிய ஊமைகள் மூலியமா தான் கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காருன்னா தங்களுடைய சீஷர்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காரு. அதனாலதான் கடைசியில சொல்றாரு, உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அவர்கள்னா யாரு? சத்தியத்தை கேட்காத ஜனங்கள். உதாரணத்துக்கு இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. சோ நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா அருளப்பட்டிருக்கு. கேட்காம இருக்கிறவங்களுக்கு, விளங்காம இருக்கிறவங்களுக்கு அது அருளப்படவில்லை அப்படின்றதுதான் என்ன பண்றாருன்னா இங்க கிறிஸ்து சொல்றாரு அப்படின்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு அந்த ஐஸ்வர்யவான் போல இங்க வந்து நம்ம லிட்ரலா எடுத்தோம்னா பணக்காரர்கள் யாருமே பரலோக ராஜ்யம் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல இது கிடையாது. இது வந்து உவமை பாஷை, அதாவது பேரபிள்ஸ் அப்படின்றதுதான் நம்ம பார்க்கணும். சரி, நீங்க பேரபிள்ஸ்ன்னு சொன்னீங்களா பிரதர், அப்ப இதுக்கு எக்ஸாம் விளக்கம் கொடுங்க அப்படின்னு கேட்டா நான் கொடுக்கல, வேதமே கொடுக்கும், வாசிப்போம். அதை கண்டினியூ பண்ணோம்னா, மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காலில் நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். சோ ஒட்டகம் ஊசி வந்துருச்சு நமக்கு. இது ஒட்டகம்னா என்ன, ஊசினா என்ன அப்படின்றது நமக்கு இன்னும் தெளிவாகல. கிறிஸ்துவ எடுத்துக்கிட்டோம்னா கிறிஸ்து எங்க பிறந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெத்லஹேம், நாசரேத்தூர் பெத்லஹேம்ல தான் பிறந்தார். அது எங்க இருக்குன்னா யூதா தேசம். கரெக்டுங்களா? யூதேயா இஸ்ரேல்ல தான் பிறந்தார். ஸோ இஸ்ரேல்ல இருக்கிற அவங்களுடைய சமுதாயத்துல இருக்கிற விஷயங்களை வச்சுதான் கிறிஸ்து என்ன பண்ண முடியும்னா ஊமைகள் பேச முடியும். இப்ப உதாரணத்துக்கு நம்மளுடைய சுட்டு வட்டாரத்துல இருக்கிற விஷயங்களை வச்சுதான் அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்னா ஊமைகள் சொல்ல முடியும். அப்பதான் நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை வந்து புரிஞ்சுப்பீங்க. இல்லைன்னா உங்களுக்கு புரியாது. கரெக்டுங்களா? ஸோ அப்ப நான் எப்படி பேசுவேன், எனக்கு நீங்களும் நானும் பார்த்த விஷயங்களை வச்சுதான் நான் என்ன பண்ணுவோம்னா பேசுவோம் அப்படின்னு பார்க்கறோம். இப்ப இங்க ஊசின்னு பேசப்படுறது என்ன அப்படின்னா அது லிட்டரலா இருக்கிற ஒரு ஊசி கிடையாது. அது வந்து ஒரு ஊசி வாசல் அப்படின்னு பார்க்கணும். இது என்ன ஊசி வாசல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெகேமியா புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் எடுத்தோம் அப்படின்னா எத்தனை வாசல்கள் இஸ்ரேல் பட்டணத்துக்குள்ள வரத்துக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இத்தனை வாசல்கள் இருக்கு. கரெக்டுங்களா? அதுல வந்து ஒரு வாசலுடைய பேர் வந்து ஊசி வாசல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஊசி வாசல் அப்படின்னா நீடில் கேட், அதாவது ஊசி அப்படின்றது வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு வாசல் அப்படின்றதுதான் பார்க்கணும், தவிர அது லிட்டரலா ஒரு ஊசி கிடையாது. ஸோ ஊசி வாசலுக்கு மட்டும் இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய கேட் இருக்கும், அப்புறம் அதுக்கு ஒரு சிறிய கேட். இப்போ உதாரணத்துக்கு இதுல எங்க பார்க்கலாம்னா ஜெயில எல்லாம் பார்க்கலாம். கரெக்டுங்களா? ஜெயில மட்டும் இல்ல, பெரிய இண்டஸ்ட்ரீஸ்ல கூட நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ அது எதுக்கு இருக்குன்னா பெரிய கேட் வந்து பெரிய லாரி எல்லாம் போறதுக்கு திறந்து விடுவாங்க, மனிதர்கள் போறதுக்கு சின்ன கேட்டை திறந்து விடுவாங்க. கரெக்டுங்களா? ஸோ இதுதான் வந்து இப்ப இருக்கிற ஒரு வழக்கம். இதெல்லாம் அங்கேருந்து தான் வந்திருக்கு. இந்த வாசலுடைய பேர் தான் ஊசி, ஏன்னா நீடில் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பத்தி தான் கிறிஸ்து இங்க பேசுறாரு. ஏன்னா அவங்க அங்க சமுதாயத்துல பார்த்த விஷயங்களை வச்சுதான் அவர் என்ன பண்ண முடியும், ஊமை சொல்ல முடியும். இல்லைன்னா அவங்களுக்கு புரியாது. கரெக்டுங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்றாருங்க அப்படின்னா இந்த ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது அப்படின்றது இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு நாள்ன்றது சாயந்தரம் 6 மணில இருந்து அடுத்த நாள் 6 மணி வரைக்கும் தான் ஒரு நாள். சாயங்காலம் 6 மணிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரேல்ல இருக்கிற எல்லா வாசல்களும் மூடப்படும். கரெக்டுங்களா? எல்லா வாசலும் மூடிடுவாங்க. 6 மணி, சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா எல்லா வாசலும் மூடிடும். ஒரே ஒரு வாசல், அந்த இந்த நீடில் கேட்ல அந்த சின்ன வாசல் மட்டும் தான் திறந்திருக்கும். அதுக்குள்ள எல்லாத்தையும் மூடிடுவாங்க. ஸோ இப்ப ஒரு ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணிட்டு வர ஒருத்தர் எதுலதான் பிரயாணம் பண்ணுவாரு? இப்ப இருக்கிற மாதிரி கார் பைக்லாம் அப்ப கிடையாது. கரெக்டுங்களா? அவர் லாரியில எல்லாம் வர மாட்டாரு. அவர் வந்தா இதுலதான் வரணும்னா ஒட்டகத்துல தான் வரணும். கரெக்டுங்களா? ஸோ ஒட்டகத்துல வர ஒருத்தர்
பல்வேறு வியாபாரம்லாம் பண்ணிட்டு வர அப்படின்னா அந்த ஒட்டகம் சும்மா இருக்க, அப்பப்ப தண்ணி கேட்கும், உட்காந்துரும். அதை மேய்ச்சு அதை பராமரிச்சு அதை என்ன பண்ணணும்னா 6 மணிக்குள்ள அதை கொண்டு வந்துடும். சப்போஸ் ஒரு 6 மணிக்குள்ள கூட்டிட்டு வரல அப்படின்னா என்ன கேட்டு மூடிடும், பெரிய கேட்டு மூடிடும். ஸோ ஒட்டகம் போக முடியுமானா போக முடியாது, ஃப்ரீயா போக முடியுமானா முடியாது. அப்ப என்ன ஆகும், சின்ன வாசல் மட்டும்தான் அவருக்கு இருக்கும். என்னது, ஊசி வாசல் மட்டும்தான் இருக்கும். இதை பத்தி தான் கிறிஸ்து இங்க பேசுறாருன்னு பாக்குறோம். அப்ப அதை அந்த ஒட்டகத்தை அவர் என்ன பண்ணணும், உள்ள கொண்டு போகணும்னா அந்த ஒட்டகத்தின் மேல் இருக்கிற எல்லா சுமைகளையும் அவர் என்ன பண்ணணும், இறக்கணும். ஸோ அந்த ஒட்டகத்தின் மேல இருக்கிற சுமைகள் எல்லாத்தையும் கீழே இறக்குனா மட்டும்தான் அவரால் என்ன பண்ண முடியும்னா அந்த ஊசி வாசலுக்குள்ள அவரால் நுழையவே முடியும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதை தான் கிறிஸ்து சொல்றாரு, என்னன்னா ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ ஒட்டகம், முதல்ல ஒரு ஒட்டகம் அந்த வாசலுக்குள்ள போகணும்னா, இடுக்கமான ஒரு வாசலுக்குள்ள போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா முதல்ல மண்டியிடணும், கரெக்டுங்களா? ஸோ மண்டியிட்டு தனக்கு உள்ள தன் மேல இருக்கிற எல்லா சுமைகளையும் இறக்கி வச்சதுக்கு அப்புறம் தான் அது என்ன பண்ண முடியும்னா உள்ள போக முடியும்னு பார்க்கணும். ஸோ இது எதுக்கு உவமையா பேசியிருக்காருன்னா, ஒருத்தர் பரலோக ராஜ்யத்துக்கு போக விரும்பினால் அவரோட சொத்தெல்லாம் விற்கணும்ன்ற இதுல அவர் சொன்னார். சுமைகள் உங்க மேல நீங்க வைத்திருக்க சுமை, என்னுடைய குடும்பம், என்னுடைய வேலை, என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய பணம், நான் பெரியவன் அப்படின்ற ஒரு விஷயத்த இருக்குல்ல, தேவனுக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற ஒரு மனப்பான்மை வராத வரைக்கும் எல்லாருமே ஐஸ்வர்யவான் போலதான் இருப்போம். அததான் இங்க சொல்றாரு, ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதா இருக்கும் போது ஒட்டகம் தன்னை தாழ்த்தி தான் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இடுக்கமான வாசலுக்குள்ள நுழையுதுன்னு பார்க்கும்போது, ஒருத்தர் தேவனுக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தல அப்படின்னா அவரால் என்ன பண்ண முடியாதுன்னா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்ற ஒரு விஷயத்தை தான் கிறிஸ்து இங்க ஊமையா பேசுறாரு அப்படின்னு பார்க்கணும். ஸோ நமக்கு இங்க முக்கியமா இப்ப பல்வேறு கேள்விகள் பார்த்தோம், அதுக்கான பதில்களும் பார்த்தோம், இன்னும் பல்வேறு கேள்விகள் வரும் பாடங்கள்லயும் பார்ப்போம். ஸோ ஆனா இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா தாழ்மை அப்படின்ற ஒரு விஷயம் தேவன் ரொம்ப விரும்புறார் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ பெருமை உள்ளவனுக்கும் தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கும் தேவன் கிருபை அளிக்கிறான்னு பார்க்கிறோம். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில கோபமா இருக்கட்டும், வெறுப்பு, நம்மளுடைய குணலட்சணங்கள் எல்லாத்தையும் தேவனுக்காக இறக்கி வச்சுட்டு தன்னைத்தானே தாழ்த்தினாதான் அந்த இடுக்கமான வாசல்ல பிரவேசிக்க முடியும் அப்படின்றதுதான் இந்த உவமையில கிறிஸ்து சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இதுதான் உவமை பாஷை. ஸோ வேதாகமத்தை எப்படிலாம் படிக்கலாம்னா, ஆதாம் அப்படின்ற ஒரு தலைப்பு எடுத்துக்கணும்னா, ஆதாம்னு எங்கெல்லாம் வருதோ வேதத்துல அங்க எல்லாத்தையும் படிக்கிறது ஒரு தலைப்பின் கீழ் படிப்பது. ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னா அதுக்கான பதில வேதத்திலேயே ஆராய்ந்து நம்ம கண்டுபிடிக்கிறது பார்த்தோம். இது உவமை பாஷை. அதுக்கான பதில கிறிஸ்து எப்படிதான் சொல்லியிருப்பாருன்னா உவமைகளாக தான் சொல்லியிருப்பாரு அப்படின்னு. ஆனா உவமைகள் எல்லாமே எதை நோக்கிதான் இருக்கும்னா எப்படி பரலோகம் போவது அப்படின்றதுக்கான ஒரு திறவுகோள்களாக தான் உவமைகள் கொடுக்கப்பட்டுச்சு பார்க்கணும். ஸோ இப்ப பாத்தீங்களா, பல்வேறு விதமான சாப்பாடு நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா பகிரப்பட்டிருக்கு. சங்கீதக்காரன் சொல்வது போல அதை நம்ம சாப்பிடும் போது நம்ம கேள்விகளுக்கான பதில்கள் கிடைக்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா அதை நம்ம உட்கொண்டு அதை நம்மளோட குணலட்சணங்களா மாற்றும் பொழுது நமக்கு பரலோக ராஜ்யம்ன்ற அந்த இனிமையான தேன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதான் பாக்குறோம். ஸோ இதோட இந்த வாரத்துடைய பாடத்தை நம்ம என்ன பண்ணணும்னா முடிச்சுக்கலாம். ஏன்னா வரும் டைம் நிறைய எடுத்துக்கிட்டதுனால வரும் வாரங்கள்ல நம்ம என்ன பண்ணலாம்னா மேலும் இருக்கிற கேள்விகள் ஐயங்கள் என்ன பண்ணணும்னா பாடங்களை பார்ப்போம். இந்த பைபிள் ஸ்டடி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 50 வாரங்களாவது மினிமம் நமக்கு என்ன ஆகும்னா இருக்கும். ஸோ அப்போ 50 வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் நமக்கு என்ன இருக்கும்னா பாடங்கள் கண்டிப்பா இருக்கும். இதுல முழுக்க இலவசமா தான் நம்ம பண்றோம். இது எங்க சகோதரர்களுடைய பிரயாசமும் இதுல தேவனுடைய கிருபை மட்டும்தான் இதுல இருக்கோ தவிர வேற எந்த ஒரு தேவையும் எங்களுக்கு கிடையாது. ஸோ அதன் அடிப்படையில தான் நம்ம இதை பண்றோம். இந்த ஒரு வருஷம் இந்த பாடங்களை கண்டினியூஸா கேளுங்க. கண்டிப்பா என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல நான் சொன்ன மாதிரி அந்த விருந்தை சுவைச்சு முழுமையா தீர்க்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
இறுதியாக சகோதரர் கிளின்டன் பிரதர் சிறிய ஜெபத்தோடு முடியும். ஜெபிப்போம். மகா இரக்கமுள்ள தகப்பனே, நன்மையான இந்த நேரத்திலையும் கூட பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக உங்களுடைய பாதத்துல எங்களை முழுவதுமாக எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய வேதாகமத்தில் இருக்கிற அநேக ரகசியத்தை ஒரு உவமையாக எங்களுக்கு நீர் பேசின ஒவ்வொருடைய வார்த்தைக்காக உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற அந்த வார்த்தையின்படி நாங்கள் இந்த பூமியில நடக்க எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்த வேண்டும் என்று உங்களுடைய பாதத்துல கெஞ்சிக்கிறோம் அப்பா. இந்த இணைப்பில் இருக்கிற அனைத்து சகோதர சகோதரியும் கூட உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட சத்தியத்தின்படி இந்த பூமியில தேவனுக்கு ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ நீர் கிருபை தந்து வழி நடத்த வேண்டும் என்று உங்களுடைய பாதத்துல கெஞ்சிக்கிறோம் அப்பா. அருமையான சகோதரர் கூட இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை, இந்த ஒரு ரகசியத்தையும் சகோதரன் மூலியமாக நீர் வெளிப்படுத்தினதற்காக இன்னும் அவரை பலப்படுத்தி இன்னும் உங்களுடைய ஊழியத்தை தேவனுக்கு உண்மை உத்தமமாக செய்து முடிக்கிறதற்கு நீர் கிருபை தந்து வழிநடத்த வேண்டும் என்ற உங்களுடைய பாதத்துல கெஞ்சுகிறோம் அப்பா. தொடர்ந்து வருகிற காலங்கள்ல கூட இந்த பாடத்தை தொடர் பாடமாக இந்த வேதாகமம் பாடத்தை ஒவ்வொருவரும் கூட இதை கேட்டு இன்னும் அநேக இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுவதற்கு அவங்களுக்கு போதுமான அந்த பரிசுத்த வல்லமையை தந்து இன்னும் அதிகமாக உங்களுடைய கிருபை தந்து உங்களுடைய சத்தியத்துல நடக்க நீர் கிருபை தந்து வழி நடத்த வேண்டும் என்று உங்களுடைய பாதத்துல கெஞ்சுகிறோம் அப்பா. எல்லாவற்றையும் உங்களுடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா